இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம்னே அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ராசியில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் சனினே, ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குருனே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனே, தொழிற்ஸ்தானத்தில் சூரியன், புதன் அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் செவ்வாயின்னு வளம் வரப்போகுது. இந்த மாதத்தில் வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுது. 14ஆம் தேதியில் லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 15ஆம் தேதியில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ லாபஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து புதனும் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுது. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க இருக்குதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய இடத்தை மாற்றிக்குமா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் தங்களுடைய இடத்தை மாற்ற இருக்குது. அந்த கிரகங்களுடைய பலன்களாக இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. டிசம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகுதாங்க 3 ராசிகளுக்கு அதீத அழுத்தம் ஏற்பட இருக்குது. வேலையில் பழுனு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான். சிறு சிறு அடிப்படுதல் அரசு துறையில் அதிகாரிகளாக இருப்பவங்களுக்கு, கல்வி நிறுவன மருத்துவத்துறையில் இருப்பவங்களுக்கோ பிரச்சனை பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு பிறகு தான் மிகுந்த நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசு துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு பெரும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ஒரு நல்ல மாற்றமாக தான் அமைந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி கால் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கூட ஏற்படலாங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பாதிப்பு ஏற்படும் விதத்தில் இருக்குது. நண்பருக்கு பணம் கொடுத்து பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாராத சிபாரிசு மூலமாக அரசு சார்ந்த சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு பெறுவதற்கான சூழலும் உண்டாக இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம், அரசு வேலைகள்னே நீட் சீட்கள் கூட கிடைத்திடலாம். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்கள் கதவை தட்டப்போகுது. பெரிய வேலை வாய்ப்பு, பெரிய ஆர்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவரை உங்களுக்கு உச்சக்கட்ட அழுத்தம் இருக்கும். பொறுமையாகவும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குங்க. மனதார நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும். தொடையில் தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சூரியனோ 11ஆம் இடத்துக்கு வருவதால் தொழிலில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விலகிடுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைத்திடும். பயணிகள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாயிருக்கு. அற்புதமான ஒரு மாதம் நிறைந்ததாக இருக்குதுங்க. தாய்மாமன் வழியில் ஏதாவது ஒரு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். வீட்டில் இந்த மாதத்தில் கெட்ட செய்திகள் வந்து சேரக்கூடும். விருச்சிகத்தில் பிறந்தவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது. சந்தோஷ ரீதியாக 75%, பொருளாதார ஏற்றமாக பார்த்தீங்கன்னா 80% நன்றாக இருக்க போகுது. ருத்ர வழிபாடு செய்வது உங்களுக்கான அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்க. எதிலும் நீங்கள் சமாளித்து வெற்றியை நிறைய பெற போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவசர காட்டினா அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து தான் முடிவு செய்வீங்க. இந்த மாதத்தில் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களை எதிர்பார்த்த பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும்.
காரியத்தடை தாமதம் கூட ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியாக கூட இருந்துடுங்க. ஆனாலும் மனம் மகிழும்படியான சில விஷயங்கள் நடக்கத்தான் போகுது. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குதுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த சுணக்க நிலை மாறப்போகுது. பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக கூட இருக்கலாம். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் ஏற்படாது. குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிடுங்க. ஆனாலும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கிடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்குள்ள உண்டாகிடும். நிதானமாக செய்யும் செயல்கள் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து மகிழ்வீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் பற்றினா செல்வாக்கு உயர்ந்திடோ. தொகுதி மக்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களுடைய ஆதரவையும் பெறுவீங்க. கட்சி தலைமையில் அன்புக்கு பாத்திரமாக நீங்கள் மாறப்போறீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க போறீங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையுங்க. அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஆர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் படிக்க தொடங்க ஆரம்பிப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களின் நீங்கி நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். காரிய தடை பார்த்தீங்கன்னா தாமதமாக தான் நீங்கிடும். வழக்கு விவகாரங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க போகுது. எதிர்ப்புகள் விலகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம் உயர்ந்துடுங்க. நினைத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் உங்களுக்கான வேகம் பிடித்திடும். வீண் கவலை விலகிடுங்க. அடுத்தவருடைய விஷயங்களை நீங்கள் தலைவிடுவதை சற்று தவிர்த்துடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது தான் நல்லது. வியாபார போட்டிகள் குறைய தொடங்கிடும். எல்லா துறைகளும் உங்களுக்கான லாபம் கிடைத்திடுங்க. உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு எதை பற்றியோ கவலைப்படாமல் செயலாற்றக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்க போகுது. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தேடித்தரும். பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உண்டாயிருக்கு. கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் உங்களுக்கான நன்மை அதிகங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து அதற்கான பாராட்டின் பெற போறீங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாட்டம் அதிகரித்திடும். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிலை காணப்படுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை இனி இருக்காது. விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் தாங்க கிடைத்திடும். விடுமுறையில் நீங்கள் மகிழ்ச்சியான பொழுதை போக்கில் ஈடுபட போகிறீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து சந்தோஷம் ஏற்பட போகுது. பெற்றோருடைய வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலுமே சிறப்பாக நடந்து முடியுங்க. புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய நேரம் இதுதாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கள் போகுது. பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபட போகிறீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான கௌரவம் அதிகரித்திடும். தொடர்ந்து வரக்கூடிய அனுசனத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை நீங்கள் பெறலாம். மனதில் உற்சாகமாக அதிகரித்திடுங்க. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய தொடங்கும். தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கடன் பிரச்சனை குறைய போகுது. முன்னேற தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் பொறுத்தவரை சரியாக இருக்க போகுது. ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிகப்படியாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். தூங்கும்போது கவனமாக இருங்க. பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க. யாருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அப்படி போட்டால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த மாதத்தில் இந்த ராசியில் வரக்கூடிய கடைசி நட்சத்திரமாக அமைந்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும். பெற்றோருடைய ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார சிக்கல்கள் தீரப்போகுதுங்க. சிலர் கடன் வாங்கி உடனே திரும்ப கொடுத்து விடக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு. மனதில் நீங்கள் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனையும் பிரச்சனையும் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை காணப்படுது. வீண் பகைகள் ஏற்பட்டு விலகக்கூடியதாகவும் இருக்குது. எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பாராட்டுக்கு பதில் விமர்சனம் தான் கிடைக்குங்க. திடீர் கோபம் உங்களுக்குள்ளே ஏற்படலாம். வீண் செலவுகள் இருக்கக்கூடுங்க. பிடிவாதத்தை
தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.